என்கிட்ட கேட்ட ஒரே விஷயம் தான், எப்படி 2 வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு எந்த ஹெல்ப்புமே இல்லாமல் வீட்டை தனியாக மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு. வீட்டில் குட்டீஸையும் வச்சுக்கிட்டு நம்ம வீட்டையும் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நான் என்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்க்கும்போதே ஒரு பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் அதை இன்னிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலுமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு டேவை கண்டிப்பாக லீட் பண்ண முடியும். அதில் டிப் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சீக்கிரமாக எழுந்திக்கிறது. பாப்பா எழுந்திக்கிறதுக்கு ஒரு 30 to 45 மினிட்ஸ் முன்னாடியே எழுந்திக்கிறது. ஐயோ, நானே தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறேங்க, இதில் சீக்கிரம் எங்கே எழுந்திக்கிறதுன்னு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். இதே குட்டீஸ் எழுந்திக்கிறதுக்கு ஒரு ½ hour இல்லை 1 hour நீங்கள் முன்னாடியே எழுந்திக்கிறீங்கன்னா நிம்மதியாக ஒரு காஃபி குடிக்கலாம். ஸோ அந்த டேயில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்லேயே ஒரு கேல்குலேஷன் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நம்ம டே ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. நிறைய வேலைகள் வந்து அவங்க எழுந்திக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணி முடிச்சிடுற மாதிரி இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட டே வந்து ஒரு நாளைக்கு 4 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே நான் வந்து எழுந்திடுவேன். நிறைய வேலை பாப்பா எழுந்திக்கிறதுக்கு முன்னாடியே வந்து முடிச்சிடுறேன். அடுத்து நம்ம எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் டிப் 2 பார்த்தீங்கன்னா, டு டூ லிஸ்ட்டுன்னு ஒன்று போடுறது. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறது. நம்ம என்ன தான் மைண்டில் ஞாபகம் வச்சுருந்தா கூட நம்ம இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் பாப்பாவில் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்ற டைமில் நம்ம அதை வந்து மறந்துடுவோம். நானுமே இப்போ நைட்டு வந்து இதெல்லாம் பண்ணணும், நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இது பண்ணணும், லஞ்ச் இது பண்ணணும்னு யோசிச்சிருப்பேன். ஆனால் நான் வந்து காலையில் எழுந்திக்கும் போது அப்படியே பிளாங்க் அவுட் ஆன மாதிரி இருக்கும். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த இஷ்யூ வந்து இருக்குது. அதனால் நான் வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நோட் பண்ணிடுவேன். இது பார்த்திங்கன்னா, நான் 10 நிமிஷம் எனக்கு மீ டைம் எடுக்கணும், நான் 15 மினிட்ஸ் வாக் பண்ணணுங்கிறது வரைக்கும் நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு நான் இதெல்லாம் பண்ணும்போது எனக்குமே ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி நமக்கான டைமும் கொஞ்சம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. துணி மடிக்கிறதுலேருந்து இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து மாவு ஊற வைக்கிறது வரைக்கும். ஏன்னா நம்ம வந்து யோசிச்சுட்டே இருப்போம், மாவு ஊற வைக்கணும்னு யோசிச்சுட்டே இருப்போம், மறந்துடுவோம் இல்லையா? அது நமக்கு நெக்ஸ்ட் டேக்கு இன்னுமே ஸ்ட்ரெஸ் ஆயிரும். மாவு இல்லாமல் இருந்ததுன்னா அன்றைக்கி டேவே ஓடாது. யோசிச்சு வேறு டிஷ்ஷஸ்லாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டு டூ லிஸ்ட் போட்டு வச்சு நம்ம இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம டிக் போடும்போது நமக்குமே ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக முக்கியமாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னா அது இந்த டு டூ லிஸ்ட்டு தான். டிப் 3 வந்து ப்ரிப்பரேஷன். நம்மளோட அதிகமான டைம் போகிறதே வந்து கிச்சனில் தான் போகும். அதை ஈஸியாக ஆக்கிறதுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி நைட்டே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறது. சமைக்கிறதுல பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி கட் பண்ணுறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வைக்கிறது தான் இல்லையா? ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியும். ஸோ அதுக்கான காய்கறிகள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைன்னா அதை வந்து அரைச்சி வச்சுக்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நீங்கள் இப்போ ஈவினிங்கில் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்க, இல்லை ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம குட்டீஸை கொடுத்துட்டு வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப்பெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். வெறுமனே தக்காளி வெங்காயம் மட்டும் நறுக்கணுமா, கடகடன் கட் பண்ணி வச்சு காய போட்டோமா, சமைச்சோமா அப்படின்ட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணுற இன்னொரு முக்கியமான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மதியத்தில் வந்து நிறைய கூட்டு பொரியல், சாம்பார், ரசம் அது மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு குழம்பு பண்ணிவிட்டு ஒரு பொரியல் பண்ணிடுவேன். ஸோ அப்படி தான் வந்து மேனேஜ் பண்ணிக்குவேன். இப்போ என்ன குழம்பு நான் மதியானம் பண்ணியிருக்கேன் அது இருந்ததுன்னா ஸோ நைட்டுக்குமே நான் அதே தான் வைப்பேன். புதுசாக பண்ணுறதுலாம் கிடையாது. இப்போ ஏதாவது எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இன்றைக்கி வந்து பன்னீர் வந்து நாளையோட எக்ஸ்பைரி ஆகுது, அதனால் இன்றைக்கி பண்ணிடலாம். ஹஸ்பண்டும் ஈவினிங் வந்துடுவாங்க. ஸோ பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி நான் வந்து மீல் வந்து பிளான் பண்ணிக்குவேன். அப்புறம் வந்து என்றைக்கெலாம் பாப்பா வந்து கிராங்கியாக இருக்காளோ அன்னைக்கு வந்து இந்த கூட்டு சாம்பார், பொரியல் அது மாதிரிலாம் பண்ணாமல் ஒரே ஒரு 1 pot ரைஸ் மாதிரி பண்ணிடுவேன். தக்காளி ரைஸ் பண்ணிவிட்டு முட்டை வச்சுப்போம். இல்லைனா வந்து ஏதாவது ஒரு பொரியல் நைட்டே காய் கட் பண்ணி வச்சுருந்தா அந்த பொரியல் வந்து பண்ணி அன்றைக்கி வந்து லஞ்சை வந்து முடிச்சுக்குவேன். இல்லை எதுவுமே பண்ண முடியல, பாப்பா ரொம்ப கிராங்கியாக இருக்கா, கீழே இறங்கவே மாட்டா அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து தயிர் சாதம் தான். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம், என்னால் வீட்டில் பண்ண முடியல அப்படின்னு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டாலும் பாப்பாவுக்கு நம்ம தனியாக வீட்டில் எதாவது பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பெட்டர் எல்லாருமே வந்து தயிர் சாதம் சாப்பிட்டுக்கிட்டா வீட்டில் சாப்பிட்டா மாதிரி ஆயிரும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் இப்போது 1 pot ரைஸ்லாம் பண்ணுறேன் அன்றைக்கி நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், பாத்திரமே வந்து பாதியாக குறைஞ்சிரும் நம்ம யூஸ்வலாக பண்ணுறதுக்கும் 1 pot ரைஸ் பண்ணுறதுக்கும். ஸோ வந்து நான் வந்து இப்படி பிளான் பண்ணிப்பேன். என்றைக்கெலாம் வந்து என்னால் வந்து பெருசாக சமைக்க முடியலையோ அன்றைக்கி 1 pot ரைஸ் பண்ணிப்பேன். வேலையுமே வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இன்னொரு சூப்பரான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குட்டீஸ் வந்து எப்போவுமே அம்மா பக்கத்துலேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு குழந்தைங்கள ஹாலில் விட்டுட்டு இருக்கும் போது கண்டிப்பாக அவங்க அழுவாங்க. ஸோ அதுக்கு பெஸ்ட் வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டே நம்ம வேலை பார்க்குறது. இப்போ நான் கிச்சனில் வேலை செய்யும் போது என்ன செய்வேன்னா, அவளை கீழே உட்கார வச்சு அவளுக்கு வந்து இந்த பொரிக்கடலை இல்லைனா வந்து ஏதானும் பொரி
அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்ற ஐட்டம் கொடுத்து கீழே உட்காத்தி வச்சுருவேன். கூடவே வந்து கொஞ்சம் கிண்ணம், ஸ்பூனு, டப்பா அது மாதிரிலாம் கொடுத்துட்டேன்னா அது உட்காந்து அவள் தட்டி தட்டி விளையாடிக்கிட்டு இருப்பா. ஸோ அதெல்லாம் அவளுக்கு விளையாடி போர் அடிச்சிடுச்சுன்னா ஒரு ஒரு டம்ளரில் தண்ணி கொடுத்துட்டேன்னா அதை ஊற்றி ஊற்றி சமைக்கிற மாதிரி அவள் வந்து விளையாடிட்டு இருப்பாள். இந்த டிப் வந்து ரொம்ப பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளும் குழந்தை அங்கே இருக்கா இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி பயப்படாமல் நம்மளும் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து கிச்சனில் நின்று வேலை பார்க்க முடியும். நான் ஆசையாக பிறந்த டே 1 இருந்து ஃபாலோ பண்ணுற டிப் இதுதான். குழந்தை எங்கேயுமே யாருக்கிட்டையுமே வந்து விட்டது கிடையாது. இல்லைங்க நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு யாராவது வந்து சொன்னால் கூட இப்போ பக்கத்து வீட்டிலேருந்துலாம் வந்து சொல்லுவாங்க, இல்லை நான் கொஞ்ச நேரம் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட எனக்கு அனுப்புறதுக்கு வந்து மனசு வராது. எனக்கு அது மாதிரி பிடிக்கவும் பிடிக்காது. அது ஏன்னு தெரில. அவளை ஆரம்பத்துலேருந்தே நான் பக்கத்துலேயே தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ குழந்தைய வந்து அவங்க பெற்றவங்கள தவிர்த்து வேறு யாராலுமே வந்து நல்லா பார்த்துக்கவே முடியாது. அதை என்னை தவிர வேறு யாராலையும் 100% சொல்லவும் முடியாது. ஏன்னா நான் ரெண்டு ஃபேஸையுமே வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால் என் பிள்ளைய வந்து வெளியே யார்கிட்டையும் சும்மா ஒரு 5 நிமிஷம் விடுறதுக்கு கூட எனக்கு மனசே வராது. நான் ஆரம்பத்துலேருந்தே இதெல்லாம் பழகிட்டேன் அப்படிங்கிறதுனால இப்போ எனக்கு கஷ்டமாக தெரியல. பேசிக்கிட்டே இருந்ததில் இப்போ நான் எத்தனாவது டிப் சொல்ல போகிறேன்ற நம்பரை வந்து ஆக்சுவலாக மறந்துட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இப்போ நான் குக் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா கூட சைட் பை சைடு வந்து பாத்திரம் தேய்க்கிறது, ஏற்கனவே தேய்ச்சி வச்ச பாத்திரத்தை வந்து எடுத்து அந்தந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் சமைக்கும் போதே பண்ணி முடிச்சிட்டேன்னா நான் சமையல் முடிக்கும் போது எனக்கு கிச்சனுமே வந்து நீட்டாயிரும். எக்ஸ்ட்ராவாக நான் கிச்சனில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் அந்த டைம் வந்து எனக்கு மிச்சமாகும். இப்போ குழந்தைக்கு சாப்பாடுலாம் கொடுத்து தூங்க வச்சிட்டதுக்கப்புறம் அவள் வந்து எப்படியும் ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் ஈஸியாக தூங்குவா. அந்த டைமில் நம்ம வந்து அடிச்சு பிடிச்சி போய் எல்லா வேலையும் பண்ணிவிட்டு இன்னுமே நம்ம டயர்டாக தான் ஆகும். ஸோ அந்த 1.5 மணி நேரம் வந்து பாப்பா தூங்குறான்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரமோ இல்லை 3/4 மணி நேரமோ எடுத்து நீங்கள் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச சீரிஸ் எதுனா பாருங்கள், காமெடி ஷோ எதுனா பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நமக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்களும் உங்கள் லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். நிஜமாவே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸாவது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு டெய்லி ரொட்டீன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்குமே வந்து போக போக எல்லாமே பழகிடும். நான் சொன்ன விஷயங்களில் ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அது என்னென்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஏதாவது புது ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன். என்னோட வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.